அனைவருக்கும் வணக்கம். அத்தியாயம் 11. யார் மேலேயாவது ஒரு தரம் அக்கையா ஒரு கேலி அஸ்திரத்தை பிரயோகித்து விட்டால் திரும்பவும் அதை எப்பவுமே மறுபிரயோகம் செய்ய மாட்டார். புதுசாகத்தான் செய்து காட்டுவார். முந்தின ராத்திரி நடந்த இதை சுந்தரப்ப நாயக்கர் மனசுக்குள் நினைத்து கொண்டே வந்தார். இன்றைக்கு அக்கையாவை ஏதாவது பதிலுக்கு செய்யாமல் விடக்கூடாது என்று நினைத்தார். பக்கம் 49. சாயந்தரம் உழவு முடிந்ததும் சுந்தரப்ப நாயக்கருக்கு வெளிக்கு வந்தது. ஓடைக்குள் இறங்கி இருந்து கொண்டே, மாமனாரே, தோண்டியில் தண்ணீர் இருக்கட்டும், சிந்தீராதே என்று சத்தம் போட்டு சொன்னார். பிறகு வந்து தண்ணி எங்கே என்று கேட்டார். நீயாக கழுவிடுகிறாயா, நான் விடட்டுமா என்று கேட்டார் அக்கையா. சுந்தரப்ப நாயக்கருக்கு உள்ளூர சந்தோஷம். தண்ணீரை விடச் சொல்லி கால் கழுவி கொண்டு ஊருக்குள் போய், எனக்கு கால் கழுவ தண்ணி ஊற்றின மனுஷன்தானே என்று சொல்லி 4 பேருக்கு முன்னால் எக்கண்டமாக சிரிக்கலாம் என்கிற நினைப்பில் சரி ஊத்து என்று குனிந்தார். அக்கையா ஒரு சிரங்கை தண்ணீர் தான் ஊற்றியிருப்பார். சுந்தரப்ப நாயக்கர் அடிக்கழுவ கையை கொண்டு போய் வைத்து 2 தேய்ப்பு தேய்த்தார். அவ்வளவுதான். தோண்டி தண்ணீர் அவ்வளவையும் தரையில் சிந்திவிட்டு ஓட்டம் பிடித்தார் அக்கையா. உண்மையில் இதை தேய்க்காமல் விடமாட்டேன் என்று சுந்தரப்ப நாயக்கர் பின்னால் துரத்தி கொண்டு ஓடி வர ஒரே கலேபரம். கோவிந்தப்ப நாயக்கர் முன்னால் வந்து ஓடி வந்த அலுப்பில் இளைத்து கொண்டே வந்து நின்றார். அக்கையா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இடது கையை உயர்த்தி கொண்டே சுந்தரப்ப நாயக்கரும் வந்து சேர்ந்தார். அங்கே தன் அண்ணாவை கண்டதும் கையை பின்பக்கம் மறைத்து கொண்டார். கண்ணால் சொல்லாதே சொல்லாதே என்று கெஞ்சாத பாவனையில் பார்த்தார் அக்கையாவை. கோவிந்தப்ப நாயக்கர் வெற்றிலையில் சுண்ணாம்பை தடவிக்கொண்டே அக்கையாவிடம் என்ன நடந்தது, மாடுகள் எங்கே என்று கேட்டு திரும்பி பார்ப்பதற்குள் தம்பி மறைந்து விட்டார். அக்கையா சாவகாசமாய் நடந்ததையெல்லாம் மெல்ல அவருக்கே உரித்த பாணியில் விவரித்தார். மூத்தவர் உடம்பு குலுங்க சிரித்தார். ஊர் குடும்பன் தனது சிரிப்பை மறைக்க முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான். பக்கம் 50. கோவிந்தப்ப நாயக்கரின் தகப்பனார் உடன் பிறந்த அத்தையின் ஊருக்கு விதை கம்மம் புல் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வரும்படி அக்கையாவை அனுப்பினார்கள். அந்த ஊர் கோபல்ல கிராமத்திலிருந்து 1 நாள் பயணம்தான் தூரம். அந்த காலத்தில் தூரத்தை அளக்க நேரத்தையே அளவாக கொண்டிருந்தார்கள். சராசரி மனிதன் ஒரு நாழிகை பொழுதில் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அதை ஒரு நாழிகை பொழுது தூரம் என்று சொல்வார்கள். அக்கையா அந்த ஊர் போய் சேரும்போது பொழுது சாய்ந்து விட்டது. கோபல்ல வெங்கட்டம்ம இல்லு எதி, கோபல்ல வெங்கிடம்மாள் வீடு எது என்று விசாரித்தார். கிராமங்களில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், பெற்றவர்களிட்ட பெயர் அநேகமாக துலங்காது. கிராமத்தாரெல்லாம் சேர்ந்து ஒருவருக்கு ஒரு பெயரை வைத்து விடுவார்கள். அது காரண பெயராக இருக்கும், சிலது கேலி பெயராகவும், குணம் பெயராகவும், வீட்டு பெயராகவும், நோய் பெயராகவும், தொழில் பெயராகவும், இப்படி இன்னும் எத்தனையோ விஷயங்களை கொண்டதாக இருக்கும். கோபல்ல வெங்கடம்மாள் அந்த கிராமத்துக்கு வாக்கப்பட்டு வந்ததும் அந்த ஊரில் பல வெங்கடம்மாக்கள் இருந்ததால் அடையாளத்துக்காக அவளுடைய இரத்த சிகப்பு நிறத்தின் காரணமாக துண்டப்பண்டு வெங்கட்டம்மா என்று பெயர் வைத்து விட்டார்கள். தெலுங்கில் துண்டப்பண்டு என்றால் கோவைப்பழம் என்று அர்த்தம். முதலில் அக்கையா கேட்டது அவர்களுக்கு விளங்கவில்லை. பிறகுதான் ஓ, துண்டப்பண்டு வெங்கட்டம்மாளா என்று சொல்லி அவரை கூட்டிக் கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டார்கள். அக்கையாவை பார்த்ததும் வெங்கட்டம்மாள் அவரை வா என்று கூட கேட்காதது மட்டுமில்லை, பேசக்கூட செய்யவில்லை. அவள் பாட்டில் பேசாமல் இருந்தாள். தலையில் கம்மம் புல் மூட்டையை சுமந்து கொண்டு அக்கையா அப்படியே அவளை தனது கடல்மீன் கண்களால் பார்த்து கொண்டே நின்றார். பக்கம் 51. தற்செயலாக அங்கே வந்த வெங்கட்டம்மாவின் கணவர்தான் அக்கையாவை வரவேற்று தலையில் இருந்த மூட்டையை கை கொடுத்து இறக்கினார். ஊரில் எல்லாருடைய சௌகரியத்தையும் விசாரித்தார். எல்லாத்துக்கும் முறையாக பதில் சொல்லிவிட்டு அக்கையாவும் ஒன்றும் நடக்காதது மாதிரி வழக்கம்போல் இருந்து கொண்டார். துண்டப்பண்டு வெங்கட்டம்மாவுக்கு தான் நிறைந்த அழகி என்கிற கர்வம் உண்டு. அதோடு பெரிய குடும்பத்தில் பிறந்தது வேறே.
புகுந்த வீடும் அதே மாதிரி. அவளுக்கென்று சில தனிப்பட்ட குணங்கள் கொண்டவள். அவள் யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் நல்ல சிகப்பு நிறமாக இருக்க வேண்டும். அதோடு நகைகள் போட்டு கொண்டிருந்தால் இன்னும் நல்லது. அதோடும் அவர்கள் பணக்காரர்களாக இருந்துவிட்டால் கலகலப்பாக சிரித்து பேசி பழகுவாள். அல்லாத பட்சம் மௌனம்தான். ஊர் திரும்பியதும் கோட்டையார் வீட்டில் எல்லாரும் வெங்கடம்மாவை பற்றியும் அவளுடைய குடும்பத்தை பற்றியும் சுகங்களையும் விசாரித்தார்கள். எல்லாருமே நல்லாத்தான் இருக்காங்க, ஆனால் வெங்கடம்மா பாடுதான் சங்கடம் பாவம் என்று அக்கையா தொடங்கியதும் என்ன என்ன என்று அவசரப்படுத்தினார்கள். அதை நான் எப்படி சொல்வேன்? அப்பா, உடம்பே புல்லரிக்கிறது என்று சொல்லி நிறுத்தினார். தொண்டையை செருமினார். கூட்டி எச்சிலை விழுங்கினார். முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு வெங்கடம்மாவின் 2 கண்களிலேயும் குந்தம் தள்ளி பார்வையே தெரியாமல் ஆகிவிட்டது. ரொம்ப பயங்கரமாக இருக்கு என்று சொல்லி பட்டென்று தரையில் உட்கார்ந்து தலையில் கையை வைத்து கொண்டு விட்டார். பெண்கள் அழ ஆரம்பித்தார்கள். ஒரு தகவலும் சொல்லி அனுப்பாமல் மனுஷன் இப்படி உண்டா என்று வெங்கடம்மாவின் கணவரின் கல்மனதை சபித்தார்கள். மங்கா தாயாரு அம்மாள் அக்கையாவை கூப்பிட்டு அனுப்பி மாறி மாறி கேட்டாள். அவளுடைய ராஜ திரேகம் இதையும் பிடிடா தாங்கிக் கொள்கிறது அக்கையா, இதையும் எப்படிடா தாங்கிக் கொள்கிறது அக்கையா என்று அங்காளைத்தார். பக்கம் 52. நான் அடிக்கடி நினைக்கிறதுண்டுடா, இப்படி அழகான கண்ணை அந்த ஊர்கோட்டான்கள் திருஷ்டி போடாமல் இருக்கணும் என்று. அப்படியே ஆயிட்டுதே ஏழுமலையானே. சுற்றிலும் பக்கத்திலும் இருந்த செய்தி வேகமாக பரவியது. பலர் வந்து விசாரித்து விட்டு போனார்கள். தாசப்ப நாயக்கரை மங்கத்தாயார் அம்மாள் கூப்பிட்டு, அடே, நீயும் வேண்டியவர்களுக்கும் உடனே வெங்கடம்மாவின் ஊருக்கு போய் அவளை பார்த்துவிட்டு வாருங்கள். முடியுமானா அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துருங்க என்று சொல்லி கோவிந்தப்ப நாயக்கரிடம் வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய சொன்னார். கண்ணொய்களின் குந்தம் என்பது கடுமையானதாகவும் பார்க்க பயங்கரமாகவும் இருக்கும். கண் விழிகளை குருடாக்கி அந்த விழியிலிருந்து கொம்பு முளைப்பது போல் சதை பிண்டம் வெளியே துருத்தி அரை விரல் நீளம் நீண்டிருக்கும். இமைகள் மேலேயும் கீழேயும் திறந்த மாணிக்கே இருக்கும். மூட முடியாது. குழந்தைகள் இவர்களை பார்க்க நேர்ந்தால் பயந்து வீறிட்டு கத்தி விடுவார்கள். பெரும்பாலும் இது ஒரு கண்ணில்தான் வரும். அபூர்வமாக 2 கண்களிலும் வரும். வெங்கடம்மாவுக்கு அழகான பெரிய கண்கள். அவள் தூங்கும்போது கூட அந்த மூடிய கண்கள் பார்க்க அழகாக இருக்கும். கோரை புல் மாதிரி நீண்டு மலர்ந்த ரெப்பை ரோமங்கள். கண்மை வைக்காமலேயே வைத்தது போல் ஒரு அமைப்பு. அந்த மாதிரி கண்களை பார்த்து அதுபோல் இருக்க வேண்டும் என்றுதான் மற்றவர்கள் மை வைக்க ஆரம்பித்திருக்கலாம். அந்த கண்ணுக்கு கிரீடம் வைத்த மாதிரியான புருவங்கள். மேல் ரெப்பையில் கோடு மாதிரி ஒரு மடிப்பு. ஒவ்வொன்றிலும் அந்த மடிப்பை, அந்த வளைவின் வடிவை நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். தாசப்ப நாயக்கரும் மற்றவர்களும் வெங்கடம்மாவின் ஊருக்கு எவ்வளவு வேகமாக போனார்களோ அவ்வளவு வேகமாக திரும்பி வந்தார்கள். அவர்கள் வெங்கடம்மாவை தங்களோடு கூட்டிக் கொண்டு வரவில்லை. அவர்கள் முகங்களில் குறுகுறுப்பு நிறைந்த புன்னகை சிரிப்பும் காணப்பட்டது. பக்கம் 53. என்ன என்ன என்று கேட்டவர்களுக்கு சிரிப்பையே பதிலாக தந்தார்கள். மங்கத்தாயார் அம்மாவுக்கு முன்னால் அக்கையா நின்று கொண்டிருந்தார். அவருடைய முகம் வழக்கம் போல அப்பாவியாக இருந்தது. அந்த முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மங்கத்தாயார் அம்மாவுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிரித்து கொண்டே, டேய் அக்கையா, நீ ஒன்றும் பொல்லாதவன் இல்லை. அவளுக்கு அந்த வார்த்தை வேண்டியதுதான். சரி போ என்று சொன்னாள். அவர் போவதையே பார்த்து கொண்டிருந்த பெண்கள் எல்லோரும் அவரை ஒரு தினுசாக பார்த்தார்கள். அது ஆசாமியிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பது போல் இருந்தது. கிராமத்திற்குள் வெங்கடம்மாவின் கர்வத்தை அறிந்தவர்களுக்கு அக்கையா செய்த காரியம் ரொம்ப பிடித்திருந்தது. பின்னென்ன, சரிதானே என்றார்கள். 11வது அத்தியாயம் முற்றிற்று. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.